Hebron Ministries. அது யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். யாத்திரையாகமம் 32ல மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபொழுது, காங்கிரிகேஷன் அதாவது தேவனுடைய சபை கண்டபொழுது, தேவனுடைய விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் கண்டபோது, இஸ்ரவேலர்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி விடுகிறார்கள். சீஃப் பாஸ்டர் மேலே போனார், திரும்ப வரல, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் கிட்ட. அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்தது? அப்ப என்ன அறியல, அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் ஆண்டவர் அழைத்து கொண்டுவார் வந்ததை அவர்கள் மறந்து விட்டார்கள். மோசே தான் அழைச்சிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் விசுவாசிக்கிறார், நம்புகிறார்கள். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். சரி, போதும். இங்க இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த பகுதியில் 4 காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் காட். அப்படின்னா தேவனுடைய செல்வாக்கு, தேவனுடைய கட்டுப்பாடு, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மோசே அவனோடு கூட இருக்கிற ஒரு பகுதியை பார்க்குறோம். 2வது பகுதியில் பார்க்கும் பொழுது இந்த ஆரோன் மக்களுடைய செல்வாக்கு. மோசே தேவனோடு கூட இருக்கிறான், ஆனால் இந்த ஆரோன் எப்படி போய் விடுகிறார்? 2 வகை கூட்டம் அங்கே காணப்படுகிறது. இந்த ஆரோன் என்ன பண்ணுறான்? மக்களுடைய செல்வாக்கில் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ, குடும்பம் என்ன மெஜாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மெஜாரிட்டிக்கு போயிட்டு இந்த மக்களுடைய வார்த்தைகளுக்கு அவன் செவிசாய்த்து விடுகின்றான். 3வது காரியம், அவனுடைய ஆராதனை அவன் செவிசாய்த்ததுனால அவன் தேவனுக்காக செய்ய வேண்டிய பொருத்தனைகள், தேவனுக்காக கடைபிடிக்க வேண்டிய கற்பனைகள், நியமங்கள் எல்லாம் மறந்து அவன் என்ன சொல்கிறான்? அவன் ஆராதனையிலே தேவனை ஆராதிக்க முடியாமல் வேறு காரியங்களை செய்யும்படியாய் அவன் உட்படுத்தப்படுகின்றான். அப்போது அவனுடைய செல்வாக்கு, அதாவது ஆராதனையுடைய செல்வாக்கு, தேவன் நம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை இப்படி தான் ஆராதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை மறந்து வேறு விதங்களிலே ஆராதித்து விடுகிறார்கள். 3வது காரியம், அவரிடத்துல என்ன இல்லை? அர்ப்பணிப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் மோசேட்ட என்ன இருந்துச்சு? அர்ப்பணிப்பு இருந்தது. அவன் அந்த மக்களை கானான் தேசத்துக்கு வழி நடத்துகிறான். அர்ப்பணிப்பு இல்லாத மக்கள் நடு வழியிலே விடப்படுவார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட செல்ல மாட்டார். ஹல்லேலூயா. அதனால் இங்கே இந்த 4 செய்தியினுடைய தலைப்பு, தேவனுடைய கிருபையிலே மகிழ்ந்திருங்கள். ரிஜாய்ஸ் இன் ஹிஸ் பிரசன்ஸ், ரிஜாய்ஸ் இன் ஹிஸ் கிரேஸ். அவருடைய கிருபையிலே மகிழ்ந்திருக்க வேண்டும். அவர் தான் எனக்கு அண்ணலாம். அவர் எங்கே அழைக்கிறாரோ, எங்கே என்னை வழி நடத்துகிறாரோ அங்கே நான் செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு அவன் எழுதலாம் பாருங்க, பேதுரு எழுதும்போது எழுதலாம் பாருங்க, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. முதல் முழிஞ்சு போச்சு. 2வது காரியம் என்ன நடக்க போகுது? இது அக்கினிக்காக. முதல்ல சொல்கிறான் பாருங்க, அது ஜலத்தினால் அழிக்கப்படுது, அக்கினினால் அழிக்க. எவ்வளோ தரிசனமாக இருந்தான். அப்போ அவன் இருக்கும்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஒரு கண்டுபிடிப்பும் இல்லை. எலக்ட்ரிசிட்டியே அப்போ வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, 1600ஆம் நூற்றாண்டு தான் எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு. ஃபோனு வந்து 1700-800 வாரத்துலாம் ஃபோன் வந்துச்சு. ஆகாய விமானம் கண்டுபிடிக்கிறது 1900 கண்டுபிடிச்சிச்சு. ஒரு 1905 25ஆம் வருஷத்தான் இது வந்து ஃப்ளைட்டே வந்துச்சு. இவ்வளோலாம் இருந்தாலும் இப்போ அவன் சொல்லாமல் அப்போ எழுதுகிறான், அக்னிக்காக வைக்க போய் பார்த்தீங்களா, எல்லா மிசைல்ஸ் எல்லாமே ஃபயர், எல்லாம் ஃபயர், டப்புன்னு அடித்தான ஃபயர், அக்னிக்கரை. எவ்வளோ தரிசனத்தோடு இந்த அருமையான பேதுரு எழுதுகிறான். ஒரு மீன் பிடிக்கிறவன், அவனுக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை தருகிறார். நடக்கிற காரியங்கள் அவன் எழுதுகிறான், பியூட்டிஃபுல்லாக எழுதுகிறான். அவன் சொல்ல பாருங்க, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் இந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு, ஹல்லேலூயா, வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு. யாருக்கு வந்து தேவ பக்தி இல்லையோ அவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். இதுதான் பயங்கரமான காரியம். அப்போது ஒரு விசுவாசி, தேவனுடைய பிள்ளை, தேவ பக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும்.
1 மணி நேரம் தான் சர்வீஸ், 2 மணி நேரம் சர்வீஸ், 1 மணி நேரம் சர்வீஸ். அந்த 1 மணி நேரம் முக்கியம் இல்லை, அந்த 1 மணி நேரத்தில் எத்தனை நிமிஷங்கள் நீங்கள் ஆராதனையில் இருக்கிறீர்கள், அந்த நிமிஷங்களை எத்தனை செகண்டு நீங்கள், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் எப்படியா கண்ணை மூடுறது தானே, விங்க் ஆஃப் அன் ஐன்னு சொல்லுவாங்களே, அப்படி அந்த நிமிஷம் நீங்கள் தகார்னு குரோம்பேட்டைக்கு போயிடுறீங்க, டக்குன்னு பாண்டிச்சேரி போயிடுறீங்க, டக்குன்னு உங்கள் சொந்த ஊருக்கு ராமநாதபுரத்துக்கோ திருநெல்வேலிக்கோ போயிடுறீங்க. அவன் 1 நிமிஷம் போன உடனே, அந்த ஒரு விங்க் ஆஃப் அன் ஐ 1 நிமிஷம் போன உடனே, அதுக்கப்புறம் அது சிந்தனை என்ன பண்ணுது, அப்படியே அடுத்து 1 நிமிஷம், 1 செகண்டு, 1 நிமிஷமாக அது நிமிஷம் நேரம் மாறி போச்சு, ஆராதனையே மறந்து போயிடுது, ஃப்ராக்ஷன். அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகம், அதுதான் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவேன், பாடும்பொழுது கொயரை பாடும்போது சேர்ந்து பாடுங்க, சேர்ந்து பாடுங்க. அப்போ என்ன, சேர்ந்து பாடும்பொழுது உங்கள் சிந்தனை தேவனோடு கூட போகுது. 1. 2வது அந்த பாட்டை கவனிக்கிறீங்க. 3வது என்ன நடக்குது, அந்த பாட்டோட வரிகள் உங்களோடு கூட பேசுகிறது, அது இருதயத்துக்குள்ள நீங்கள் அறிக்கை செய்கிறீங்க. அந்த பாட்டோட வரிகளை அறிக்கை செய்யும்போது அந்த அறிக்கை இருதயத்தில் ஒரு கன்விக்ஷன், அதாவது ஒரு மனம் மாறுதலை கொண்டு வருகிறது. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களும் இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. இவ்வளோ காரியங்கள் ஃப்ராக்ஷனில் நடக்குது. நீங்கள் செய்கிற செய்கள் அப்படியே பக்கத்தில் பாடுற மாதிரி இதில் ஒரு மறைப்பு சரியாக பாடலையா ராகத்தோட, அப்படி நாம் பாட ஆரம்பிச்சா அவன் ராகம் தெரியாது, நீங்கள் பாடாதனால அவன் ராகம் தெரியுது. நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, குயில் பாடிக்கிட்டே இருந்துச்சு, ஏன் நிறுத்திட்ட குயிலை அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை ஓனாயெல்லாம் சத்தம் போடுது, ஓனாயெல்லாம் சத்தம் போடுது, கோட்டம் வேற ஓன்னு கத்துது, அதனால் என் பாட்டை நிறுத்திட்டேன். அப்போ ஒருத்தர் சொன்னாராம், நீ பாடுறது பார்த்து அதையே ஒரு நாள் நிறுத்திடும். புரியுதா உங்களுக்கு? அது கம்பேர் பண்ண போகிறோம், என்னடா நம்ம கத்துறோம், எல்லாம் கத்துறோம், அந்த குயில் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குதே, ஹல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணுமா, அது வந்து தன்னை வந்து மாற்றிக்கொள்ளும். அதுபோல் தேவனை ஆராதிப்பது தேவன் நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியம். இந்த 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகக்கூடாது, 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகும். சில சமயத்தில் நான் வெளியூர் போகும்பொழுது ஃப்ளைட் லேட் ஆகிடும், இல்லை ஏர்லியாக போயிடுவேன். சில சமயத்தில் டிராஃபிக் இருக்காது, நான் ஒரு 1.5 hours பிளான் பண்ணி இங்கேருந்து கிளம்புவேன். அங்கே போனால் ½ an hour போயிடும், 1 hour போயிடும். போயிட்ட உடனே அந்த 1 hour ஃப்ளைட் லேட்னா அந்த 1 hour கம்ப்ளீட்டாக படிச்சுட்டே இருப்பேன். அதுதான் கடவுள் எங்கே பார்த்தாலும் இந்த ஐபேடை தூக்கிட்டு போயிடுவேன். ஃபோன், இப்போ இந்த ஃபோனில் அது எல்லாத்தையுமே ஹெவி ஜிபி. அவர் சொன்னார், ஃபோன் வைக்கிறவர், சார் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபோன் வாங்க 1 TB வாங்கிடுங்க. 1 TB வாங்கிடணுமா? இப்போ நான் 256 GB வச்சுருக்கிறேன், அது பத்தலை உங்களுக்கு, ஏன்னா எக்கச்சக்கமாக வச்சுருக்கீங்க, என்னால் தள்ள முடியல. 2 நாள் ஆகுது அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, இன்னொரு ஃபோன்லேருந்து இந்த ஃபோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம். இப்போ 1.5 நாள் ஆகுது. நேரம் இப்போ சார் அது 12 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன சார் இவ்வளோ டெக்னாலஜி கொஞ்சம் போச்சு? இல்லைங்க, நான் எக்கச்சக்கமாக வச்சுருக்கீங்க சார் லோடு, எனக்கு படித்ததெல்லாம் போட்டு 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 வச்சிட்ருப்பேன். அப்போது அதெல்லாம் எனக்கு வந்து என்ன பண்ணுறது, ஒரு பெரிய வந்து ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தை கொடுக்கு. நிறைய மெசேஜ். சரி, இன்றைக்கு மெசேஜ் இருக்கிறதுக்கு முந்தா நேற்று இந்த வாரத்தில் 8 மெசேஜ் எடுத்து வச்சுருக்கிறேன். 8 மெசேஜில் இந்த மெசேஜ் தான் இன்றைக்கி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தினார். எடுத்து பியூட்டிஃபுல்லாக 8 மெசேஜ் போட்டு வச்சுருக்கிறேன். 8 மெசேஜ் அந்த இது ஃப்யூச்சர் மெசேஜ்னு ஒரு 100 மெசேஜ் வச்சுருக்கிறேன். ஃப்யூச்சர் மெசேஜ் எப்போலாம் தாட்டு கொடுக்குறா 100 மெசேஜ். அதெல்லாம் கேட்பாங்க எங்கள் ஊழியக்காரங்கண்ணா, என்னடா இவ்வளோ மெசேஜ் எங்கடா நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு. எடாப்பா எப்படிலாம் கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு நபை யார்ட்டையும் சொல்லாதான்னு காதில் சொன்னேன். எனக்கு அவன் என்ன சொல்கிறாருன்னா, சில ஊழியக்காரர்களுக்கு என்ன மெசேஜ் இருக்குன்னு தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து டிவியை பார்க்குறது, யூடியூப்பை பார்க்குறது, அப்புறம் என்ன பண்ணுறது, யூடியூப்பை பார்க்குறது, டிவியை பார்க்குறது, மேகசினை படிக்கிறது. அப்புறம் அந்த மெசேஜ் அது உனக்கு கொடுத்த மெசேஜ் இல்லையே, அது அவருக்கு கொடுத்த மெசேஜ். நல்லா புரிஞ்சுங்க, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கவனிங்க, அது வந்து அவருக்கு கொடுத்த மெசேஜ். மோசேயை கொடுத்தது அவர் எதை சொல்ல தான் சொல்லணும், சரியா? அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்தந்த ஊழியக்காரர்களுக்கு அந்த காங்கிரிகேஷனில் எதை பேச வேண்டுமோ அதை தேவன் கற்றுக் கொடுப்பார்.
ஏன் ஒரு சபை வளருது, ஏன் ஒரு சபை வளரலை, இதான் முக்கியம். இந்த ஊழியக்காரர்கள் அந்த அந்த காங்கிரிகேஷனுக்கு வேண்டிய வார்த்தைகளை அவர்கள் கொடுக்காத பொழுது சபை வளராது. மோசே 40 நாள் வனாந்தரத்தில் மலையின் மேலே இருக்கிறான். 40 நாள் அவனுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? கற்பனைகளை கற்றுக் கொடு, 10 கற்பனைகளை கொடுக்கிறார், நியமங்கள். அதுதான் அவன் பிரஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆரண்ட போது நம்ம அம்மா செஞ்சாங்கள, நம்ம அப்பா கூட்டு போனார், இந்த கதைலாம் ஒர்க் அவுட் ஆகாது. அவர் என்ன சொல்கிறாரோ அது செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய செல்வாக்கு. அவருடைய செல்வாக்குக்குள்ளே நம்மை அழைத்து செல்ல வேண்டும். நம்ம சொல்கிறோம் பாருங்க, அது 1000 வருஷம் பிரியமான கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போல் இருக்குது என்று இந்த காரியம் நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம். நமக்கு தாமதமாக இருக்குது, அவருக்கு தாமதம் இல்லை. அவருக்கு எப்படி ஒரு நாள் 1000 வருஷம், அவர் தாமதம் இல்லை. கரெக்டாக பிளான் வச்சுருக்கார். 6 நாட்களுக்கு பிறகு வருவார் ஆண்டவர், 7வது நாளில் வருவார். இப்போ 6000 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு 2000, 2000, 2000, 3000, 2000. இப்பொழுது கர்த்தர் வருகை நாட்களை கத்த வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பீப்புள், மக்களின் செல்வாக்கு. ஹல்லேலூயா. 32ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனம் குயிக்காக வாசிப்போம். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ இவன் செய்கிற காரியம் என்ன அப்படி சொன்னால், அங்கே மோசேயோடு கூட இருக்க வேண்டிய மோசேனுடைய இருதயம் போல யாருக்கு இருதயம் இருக்க வேண்டும்? ஆரோனுக்கு இருக்க வேண்டும். இப்போ ஒரு போதகர் என்ன இருதயமுக்கு அது விசுவாசிகள் இருக்க போது அப்போ தான் சபை விருத்தியாகும். நான் ஒரு பிளான், நீங்கள் ஒரு பிளான் போட்டால் அந்த கட்டடம் ஒழுங்காக வராது. நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். நான் ஆர்கிடெக்டாக இருந்த நாட்களை பார்த்துருக்கேன். ஒரு பிளான் போட்டு காமிச்சா ஹஸ்பண்ட் ஒன்று சொல்லுவார், இங்கே தான் வரணும்னு. ஒய்ஃப் ஒன்று 2 பேரும் முறைச்சி போட்டு கட்டடம் நின்று போயிடுச்சு. கட்டடம் நின்று போச்சு. நான் சொன்னேன் 2 பேரும் முடிவுக்கு வாங்க, அப்புறமா ஆரம்பிக்கலாம். அப்புறம் நீங்களே சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நாமளே சொன்னோன்னா சரி சார், நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க, நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் கரெக்டாக ஒன்று சொல்கிறேன், அதுபடி செய்யுங்க, நடக்கும் அப்படின்னு. அப்போ நீங்களே சொல்லுங்கள் சார், நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க, இதெல்லாம் இருந்தால் இப்படி சொன்ன மாதிரி வச்சா இது தப்பு, இப்படி சொல்ல மாட்டா இது தப்பு, இந்த ஃப்யூச்சரில் இப்படி ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு சொன்னோடனே சரி சார். அப்போ கடைசியில் அந்த ஆர்கிடெக்டுடைய அந்த சிந்தனைக்கு ஒப்பு கொடுக்கும்போது பியூட்டி கடைசி சார் ஆரம்பிச்சு. அதுபோல் கர்த்தருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்துடணும். உங்கள் பிளான் என் பிளான் இல்லை, உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த திட்டம் தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஒப்பு கொடுக்காம ஆரோன் என்ன பண்ணிடுறான், உடனே இவங்க கூட்டம் கூடி நின்று வந்த உடனே எங்களை அழைத்து, இப்போ 40 வருஷம் யாரையும் அவனை அழைச்சிட்டு வந்தது, 400 வருஷம் யாரும் உன்னை வழி நடத்துறது, எவ்வளோ பெரிய அற்புதங்களை கண்ட மக்கள், 10 வாதைகளை கண்ட மக்கள், செங்கடல் இறந்தாய் பிறந்தே பார்த்த மக்கள், இவ்வளோ அற்புதங்களை பார்த்த மக்கள் என்ன செய்கிறாங்க, தேவனுக்கு விரோதம் முதல் கற்பனையை மீறி விடுகிறார்கள். கற்பனை முன்னாடி 20ஆம் அதிகாரத்தில் கொடுத்துட்றாரு. இந்த 32ஆம் அதிகாரம் இது என்ன என்று சொல்லிடுறாரு. ஆனால் அந்த கற்பனைகளை ஒரு நிமிஷத்தை அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸு, ஒரு தலைவனாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் போது, லீடர்ஷிப்புக்கு தரும்போது யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு செவிசாகக்கூடாது. அவங்களோட நாலேஜ் விட உங்கள் நாலேஜ் ஜாஸ்தி நல்லா இருக்கணும். வேறு அவங்க நாலேஜை விட நல்லா இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், டெசிஷன் எடுக்கும்போது எல்லார்ட்டையும் சொல்லுவேன், எல்லா லீடர்ஸையும் சொல்லுவேன். என்ன லீடர்ஸ் சொல்லுவேன், முதல்ல அவன் ஆலோசனை கேளு, எல்லாரும் ஆலோசனை கேளு. கேட்காம நீ எடுத்து நான் சண்டை போடுவான். நீ கேட்டுட்டு கடைசியில் நல்ல ஆலோசனையை நீ கரெக்டாக டெசிஷன் எடு, அவன் வாய் மூடிட்டு போவான். ஹல்லேலூயா. அப்போது நீ உன் நாலேஜை வளர்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்த லெவலுக்கு நீ போக வேண்டும்னா நீ ஒவ்வொரு நாளும் படிச்சுக்கிட்டே கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சீசனில் இந்த மூத்த போதகத்தில் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். எனக்கு தெரியாது, நிறைய காரியம் தெரியாது. ஏன்னா அவ்வளோ தரவாக நான் படிக்கல அந்த நாட்களில். 95 எங்கே 75 பேர் வெறும் நம்ம சாதாரண பேர் இருந்தோம். இப்போ பார்க்குறேன், மூத்த ஊழியக்காரங்க நம்மகிட்ட கேட்குறாங்க. ஒரு ஊழியக்காரர், மூத்த ஊழியக்காரர், ரொம்ப வயசில் மூத்தவர். நான் போன மாதத்துக்கு முந்தின மாதம் இதில் சேலத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். சினகாகனா என்னன்னு சொன்னேன். அவர் சொல்கிறாரு, சினகாகனா என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சன் அகாக் அப்படின்னு என்ன, அந்த சினகாகில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பாருங்கள். அந்த காரியங்களை சொன்னோன்னு அப்படியே என் கையை பிடிச்சி குலுக்கிக்கிட்டே இருக்கார்.
இதெல்லாம் தெரியாத நீங்கள் பேசுகிறீங்க. ஏன் உங்கள் மீட்டிங் நாங்கள்லாம் வரோன்னா நீங்கள் தெரியாத சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு? நம்ம அதிகமாக ஆண்டவர்கிட்ட கேட்க கேட்க தேவன் என்ன பண்ணுறாரு? அதை கற்றுக் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. அதுபோல் நீங்கள் ஒரு நல்ல ஒரு தலைவனாக வேண்டும் என்றால் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அவன் சொல்கிறான், இவன் மனுஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண உடனே தேவனை விட்டு, அப்போது அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, தேவன் ஆரோனையும் அழிக்க சித்தமாக இருந்தார். என்ன வார்த்தை அது! 10 வாதைகளுக்கு கூட போனவன், மோசையோடு கூட இருந்தவன், பார்வோனையே கலங்கடிச்சவன், இன்னைக்கு அழிவுக்கு தன்னை உட்படுத்தி விடுகிறான். நம்ம வாழற வாழ்க்கை எவ்வளோ காரியம் தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படி வருகையிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எக்ஸோடஸ் 12 பாருங்க. நான் சொல்லியிருந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் ஏவிதத்தில் வெள்ளுடைய பெண்ணுடைய வஸ்திரம் கேட்டு மோசே சொல்லி இருந்தபடி. அந்த வார்த்தை ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க. அவங்களுக்கு அந்த டெக்னிக் இல்லை, அவங்க விடுதலை ஓடி போகணும்னு நினச்சாங்க. ஆனால் மோசே அப்போனா ஒரு மூத்த போதகனா வழி நடத்தினா இருந்த மோசே தேவனோடு கூட உறவு கொள்வனாக இருந்தான். இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? மோசேக்கு கற்பிக்கின்றார். ஒரு போதகர், ஒரு லீடர் மற்றவர்களை பார்க்கலாம் அதிகம் ஜெபத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ உறவுனால அவன் சொல்ல வெள்ளியுடையும் பொன்னுடையிலும் கேட்டுவாங்க. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? கர்த்தர் ஜனங்க கண்கள் தயவு கிடைக்கும். அந்த மோசே தேவன் சொன்னபடி கேட்குறான். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தயவு கிடைக்க பண்ணுறார். நீங்கள் ஒரு கடன் வாங்கினா கூட கர்த்தர் தயவு இல்லாமல் கடன் கொடுக்குறோம், கடன் கொடுக்க மாட்டான். உண்மையை சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு போனால் அவன் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்பான். போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? அப்படி இல்லைங்க, இது போதுங்க. அதான் தயவு. அங்கே பார்க்கும்போது கிடைக்கும் செய்தனால கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாக எகிப்திலே கொள்ளையிட்டார்கள். போனால் போதுண்டா, எல்லாத்தையும் எடுத்து கம்ப்ளீட்டாக எடுத்து கையில் கொடுத்த அந்த உடைமைகள், தேவன் கொடுத்த அந்த பொக்கிஷங்களை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை அவன் என்ன பண்ணுறான்? வேறே தெய்வங்களுக்கு கொடுத்து விடு, வேறே காரியங்களுக்கு கொடுத்து விடுகின்றான். ஆண்டவர் அங்கே பார்க்க எவ்வளோ மனசுக்கு வேதனை. அப்போது தேவன் ஏன் அழிக்க சித்த கொள்ளாமல் இருப்பார்? ஆரோன் மேலே யோசிச்சு பார்த்தீங்களா? பாரபட்சம் பார்க்காத ஒரு தேவன். அவங்க ஊழியக்காரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, அவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 3வது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வர்ஷிப், ஆராதனை மிக முக்கியம். பாருங்க அந்த 6ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் வசனம். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார். என்னென்ன செய்யலாம் பாருங்க. ஆராதனை செய்வது யாருக்கு? வேற காரியங்களுக்கு. ஆனால் அவன் செய்கிற காரியங்கள் அதிகாலையிலே எழுந்து விடுகிறான். தேவனுக்காக எழுந்திருக்க வேண்டிய ஒரு ஆள் 6 மணி ஆராதனைக்கு வரணும், 2வது ஆராதனைக்கு வரணும், ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டிய ஆள். ஆனால் இப்போ அதிகாலையிலே எழுந்து விடுகிறான். தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை சர்வாங்க தகன பலிகள், சமாதான பலிகளை, சர்வாங்க தகனம் பேர்ன்ட் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. பேர்ன்ட் ஆஃபரிங் லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தில் பேர்ன்ட் ஆஃபரிங்கை பறித்து போடப்பட்டிருக்கிறது. கமிட்மெண்ட், சரண்டர்னு அர்த்தம். அது பேர் லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அதில் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். 12ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. அவன் அதை சந்து சந்தாக துண்டித்து, ஒரு ஆராதனை செய்து பேர்ன்ட் ஆஃபரிங் எதுனா ஒரு மிருகத்தை, அதாவது ஆடையோ மாடையோ எடுத்துடும் போது சந்து சந்தா துண்டிக்கணும். அப்படின்னா கரெக்டாக வெட்டணும். அதை வெட்டி சுண்டித்து அதன் தலையையும் கொழுப்பையும் கூட வைப்பானாக. கொழுப்பு எதுவுமே விடக்கூடாது. நம்ம ஆராதனை மேலே நிறைய இதெல்லாம் இருக்கும், கொழுப்புலாம் இருக்கும் ஜாஸ்தி. படித்த கொழுப்பு இருக்கும், நான் இப்படி பிறந்த கொழுப்பு இருக்கும், எல்லா கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்பெல்லாம் வைக்கணும், வழிபீடத்தில் வைக்கணும். அது எரியணும். அந்த கொழுப்பு எரியறத ரொம்ப லேட்டாக நல்லா கவனிச்சிங்க. அந்த நிஜமாக இல்லை, அந்த கொழுப்பு அந்த ஸ்டிக்கியாக இருக்கும், அது பயங்கரமாக. அது ஸ்டிக்கியாக இருக்கும், அதுக்கு எரியாது, அது கொழுப்பு. அதனால் அந்த கொழுப்பு எரியும். ஆண்டவர் எல்லாம் கரெக்டாக செய்கிறார் பாருங்க. அதுபோல் ஆவி, ஆத்மா, சரீரம் நீங்கள் பலிபீடமாகிய சபையில் ஆராதனை வேளையில் வைக்கப்பட வேண்டும். அதில் சந்து சந்தாய் துண்டிக்கப்பட வேண்டும். உயிர் இருக்கவே கூடாது. நீங்கள் இது மட்டும் முண்டமாக வெட்டிட்டிங்கன்னா அந்த தனியாக ஆடிட்டு இருக்கும் பார்த்தீங்க கை காலெலாம். அப்போ மனசலாம் ஒவ்வொரு பகுதியாக வெட்டணும். ஒரு இடத்துல கூட அந்த பிளட்டு,
இந்த பிளட்டை மட்டும் எடுத்து ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். கொடுத்துட்டு, ஏன்னா அதில் உயிர் இருக்குது, அது தேவனுக்கு சுகந்த பலியாக மாறுது. அப்போ அது வந்து பரிசுத்தப்படுத்துது. இது என்ன பண்ண, சண்டு சண்டாக துண்டித்து தகனம் வச்சு அதை வந்து நெருப்பு போட்டு அதை எரிக்கணும். அந்த ஆசாரியம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எரிஞ்சு சாம்பலாகி அந்த புகை தேவனுக்கு முன்பாய் பிரியமாய் மாறணும். பிரியமாய் மாற வேண்டும் என்றால் அந்த ஆடு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடாக இருக்க வேண்டும். அந்த ஆடு பழுதற்ற ஆடாக இருக்க வேண்டும். அந்த ஆடு ஒப்பு கொடுக்குற ஆடாக இருக்க வேண்டும். அந்த ஆடு தேவனை பிரியப்படுத்துகிற ஆடாக இருக்கு. இதெல்லாம் யார் செய்கிறார்? இயேசு ஒருத்தர் தான் செய்கிறார். ஹல்லேலூயா. இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே, இவர்கள் பாவத்தை மன்னித்தருளும் ஆண்டவரே அப்படி சொல்கிறார். பார்த்தீங்களா? அவர் அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தன்னை முழுமை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்குறான். இப்போ அதுபோல் ஒரு விசுவாசி தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுக்கு சுகந்த வாசனையாய் மாறிவிடுகிறார். தேவன் அவரை ஆசீர்வதித்து, அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவர் மரித்தவுடன் உயிரோடு கூட எழுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தேவன் நம்ம முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியத்திலும் நமக்கு உயிர் தெழுதலை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சரி, நாலாவது காரியம் கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பின் செல்வாக்கு. இங்கே கடைசி காரியத்தை பார்க்கும் பொழுது மோசே என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தா, இந்த மக்களை தேவனை அழிச்சு விடுன்னு நினைக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னையே கொடுத்துட்றான். எப்படி கொடுக்குறான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே ஆபிரகாம் ஈசாக்கு நீ வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, வானத்து நட்சத்திரம் போல பெருகப்படணும்னு சொன்னீங்களே சாமி, இப்போ நீங்கள் வந்து இவங்களை அழிச்சிட்டா அந்த தேவன் பார் கூட்டு போயிட்டு அவரை அழிச்சிட்டாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே இந்த ஆலயத்தில், ஆண்டவரே இந்த ஆலயம் கிடைக்காதனால ஒன்றும் இல்லை, இந்த ஆலயம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் புறஜாதிகள் ஆண்டவரை இழிவாக பேசுவதற்கு ஆண்டவரை நீர் காரணமாகக்கூடாது. நாங்கள் சாதாரண மக்கள் ஆண்டவர், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சோம், எங்களுடைய கரத்தில் இல்லை ஆண்டவரே. அப்படி தான் நானும் இப்படி ஜெயிப்போம். அப்போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் அதை செய்யாதீங்க ஆண்டவரே, வேணா ஒன்று செய்யுங்க ஆண்டவரே, என்னை நம்பினீங்கல்ல, நான் தானே வழி நடத்தினேன், நான் தானே உங்களை கூப்பிட்டு வந்தேன், என் மேலே தான் தப்பு இருக்குது, நான் தான் சரியாக நடத்தேன், அதனால் என் பேரை கிழிக்க போட்டிருக்கேன் ஆண்டவரே. எப்படிப்பட்ட லீடர்ஷிப், எப்படிப்பட்ட தலைமைத்துவம், எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு. நான் செத்தாலும் பரவாயில்ல, இன்னொருத்தன் வாழணும், அவன் சாகணும் நான் வாழணும் இல்லை, நான் செத்தாலும் பரவாயில்ல அவன் வாழ வேண்டும், நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல அவர்கள் கானானுக்குள் போக வேண்டும். இந்த லீடர்ஷிப்பை தான் கடவுள் பார்த்துட்டு ஒரு நிமிஷத்தில் இறங்கி விடுகிற, மனஸ்தாபப்பட்டு இறங்கி அவர்களை மன்னித்து விட்டு அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, யார் தவறு செஞ்சானோ அவனை நான் நியாயம் தீர்ப்பேன், நீ இந்த மக்களை அழைத்து கொண்டு கானானுக்குள் புறப்படு. ஹல்லேலூயா. ஒரு லீடருக்கு எப்படி இருக்கணும், ஒரு தகப்பனுடைய இருதயம் இருக்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்படி இருக்க வேண்டும், ஒரு நீங்கள் மற்ற இடத்துலேருந்து வேறுபட்டவர்கள், மற்றவர் வாழ்வது போல நீங்கள் வாழ முடியாது. உங்களுக்கு ஒரு உங்கள் அர்ப்பணிப்பை பார்த்து உங்கள் குடும்பம் பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சோன்னு கேட்பாங்க பாருங்கள் சில பேர், ஒன்றுமே இல்லை போலது, நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க அதனால விட்டுட்டேன். சில அம்மாமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் போட்டு முடிச்சு அவங்க சாப்பிட மாட்டாங்க, கடைசியில் ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க, எல்லாத்தையும் போட்டு முடிச்சாங்க. சிலவங்க ரொம்ப நல்லவங்க முன்னாடி சாப்பிட்டு வந்தால் பரிமாறுவாங்க. சரி, எப்படியா இருந்தாலும் சரி, அந்த அர்ப்பணிப்பு மிக மிக முக்கியமான ஒரு 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். நல்ல 4 காரியங்கள் நல்ல மைண்டில் வச்சுங்க. ஒன்று என்ன செஞ்சாருன்னா, தேவனுடைய செல்வாக்குக்குள்ளே நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவர் இந்த மோசே தேவனுடைய செல்வாக்குக்குள்ளே ஈடுபடுத்திக் கொண்டாங்க. ஆரோனையும் அழிக்க நினைச்சவர் மோசையை அழிக்க வேண்டும் நினைக்கவில்லை. அவங்க கேட்குறான் அழிச்சிருந்தாலும் அவர் சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன். மறுரூப மறையில் கூட அவரோடு கூட அவர் நிற்கிறார். கடைசி வேலை உங்களோட நிற்பார். 2வது, மக்களுடைய செல்வாக்குக்கு நீங்கள் செவி சாய்க்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. யாரும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் தான் அநேக காரியங்களை அந்த குடும்பத்துக்காக மற்ற காரியங்களுக்காக செய்ய வேண்டும். 3வது காரியம் ஆராதனையில் நீங்கள் எப்படி ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும், கமிட் பண்ண வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆரோன் அர்ப்பணிக்கவில்லை, ஆரோன் தேவனை வேற காரியங்கள், ஆனால் மோசே அர்ப்பணித்து விடுகிறான். 4வது காரியம், மோசே என்ன செய்கிறான், தன்னையே அந்த மக்களுக்காக அர்ப்பணித்து விடுகிறான். கர்த்தர் அவனை கடைசி வரையிலும் நேசிக்கின்றார். இந்த செய்தியினுடைய தலைப்பு ஜாய்ஸ் இன் ஹிஸ் கிரேஸ், தேவனுடைய கிருபையிலே மகிழ்ந்திருக்கு.